வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை வேளை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 12ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். ஆணி மாதம் 28ஆம் நாள் தமிழ் வருடத்துக்கு சரி, அதாவது தமிழ் மாதம் ஆணி 28. இன்றைய நாளிலும் நாங்கள் பத்திரிகைகள் ஓர் பார்வை பகுதியிலே இன்றும் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளாக இருக்கின்ற வலம்புரி, உதயன், காலைக்கதிர் மற்றும் தினக்களுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோல்ட். அவை காலை வேளையிலே நீங்கள் நெஸ்டமோல்ட் பானத்தை அருந்திக்கொண்டு எங்களுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியை நீங்களும் கேட்கலாம். ஆகவே நெஸ்டமோல்ட்டினுடைய இன்றைய பொன்னான வரிகள் சிந்தனை துளி காத்திருக்கின்றது. அதாவது நெஸ்டமோல்ட் வழங்குகின்ற சிந்தனை துளி காலை வேளையிலே பார்க்கின்ற போது, நம்பிக்கை என்பது பூச்சியம் மாதிரி. நம்பிக்கை என்பது பூச்சியம் மாதிரி. அது தனித்திருந்தால் பயன் இல்லை. உழைப்பு என்ற ஒன்றுடன் சேர்ந்திருந்தால் அதன் மதிப்பே எல்லாவற்றையும் விட உயர்வானது. ஆகவே நம்பிக்கை மட்டுமல்ல வாழ்க்கைக்கு தேவையானது, அது ஒரு பூச்சியம் போன்றதாக இருக்கின்றது. ஆகவே அதனுடன் சேர்த்து உழைப்பு என்கின்ற விடயத்தையும் நாங்கள் சேர்க்கின்ற பொழுதுதான் நம்பிக்கை ப்ளஸ் உழைப்பு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மதிப்பையும் எல்லாவற்றையும் உயர்த்தி விடுகிறது என்று சொல்லுகின்றது இன்றைய சிந்தனை. அவை பூச்சியத்தை ஒரு தானத்துக்கு பின்னாலே நாங்கள் போடுகின்ற பொழுது அதனுடைய பெறுமதி அதிகரித்து விடுகிறது. அது பூச்சியத்துக்கு பின்னாலே ஒரு இலக்கத்துக்கு பின்னாலே பூச்சியத்தை சேர்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு இலக்கம் ஒன்றென்று வைத்துக்கொள்வோம், அதற்கு பின்னாலே நாங்கள் பூச்சியத்தை சேர்த்துவிட்டால் அது 10 என்ற ஒரு பெறுமதியை கொடுத்து விடுகிறது. ஆகவே ஒரு இலக்கத்துக்கு பின்னாடி நாங்கள் பூச்சியத்தை சேர்க்கின்ற பொழுது அதை நாங்கள் கோடிக்கணக்காக பெருக்கிக் கொண்டு போகலாம். அந்த சைவர்களை வைத்து பூச்சியத்தை வைத்து தொகையை பிறப்பித்து கொண்டு போகலாம். ஆகவே அதே போன்றுதான் வாழ்க்கையிலும் நாங்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விடயம் பூச்சியமாக இருக்கின்ற பொழுது, உழைப்பு என்கிற விடயத்தை சேர்க்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பு அதிகமாகி விடுகிறது. பணம் ஒன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் உழைப்பும் தேவை. அப்பொழுதுதான் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பது இன்றைய சிந்தனை துளி. சரி, இன்றைய சிந்தனை துளியுடன் நாங்கள் வலம்புரியினுடைய பத்திரிகைகள் மற்றும் உதயன் பத்திரிகை, காலக்கதிர், தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலிலே நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, முன் அறிவித்தல் இன்றி நாட்டை முடக்கும் கொரோனா தடுப்புக்கான செயலணி அறிவிப்பு என்ற தலைப்பு இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் மீண்டும் சமூக தொற்றாக மாறினால் பொதுமக்களுக்கு முன்னறிவித்தல்கள் விடுத்தே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் அல்லது நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். எனவே மக்கள் பதற்றமடையாமல் இருக்க வேண்டும். இவ்வாறு கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஷவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நாட்டில் மீண்டும் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருந்த நிலையில் நேற்று பல இடங்களில் மக்கள் பொருட்கள் வாங்க முண்டியடித்துள்ளனர். நாடு மீண்டும் முடக்கப்படலாம் என்ற அச்சத்தாலேயே அவர்கள் பொருட்களை வாங்குவதற்கு முண்டி அடித்தனர். இந்த நிலையிலேயே இராணுவ தளபதி மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கந்தக்காடு போதைப்பொருள் மறுவாழ்வு நிலையத்தில் பரவ ஆரம்பித்துள்ள கொரோனா வைரஸ் சமூக தொற்றாக மாறும் அபாயம் இல்லை என்று நான் உறுதிபட கூற மாட்டேன். எனவே நாம் அனைவரும் விழிப்பாக இருந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் ஆலோசகராக செயற்பட்ட மற்றொரு அதிகாரிக்கும் கொரோனா வைரஸ் தொற்று நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை ராஜாங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த அதிகாரி 2 பெண் பிள்ளைகளுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் சனிக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 11 மற்றும் 1.5 வயதுடைய பெண் பிள்ளைகளே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதன்படி குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 70 சிறுவர்கள் அடங்கலாக 300 பேர் கட்டாய சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். குறித்த அதிகாரியின் 11 வயதுடைய பெண் கல்வி வகுப்புக்கு சென்று வந்துள்ளார். அவரது வகுப்பில் உள்ள மாணவர்கள் 70 பேரையும் அவர்களின் வீடுகளில் சுயதனிமைப்படுத்தல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. ஆகவே முன்ன அறிவித்தலின்றி நாட்டை முடக்கும் கொரோனா தடுப்புக்கான சேரணி அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கந்தக்காடு பயிற்றுவிப்பாளருக்கும் கொரோனா தொற்று உறுதி. ஆசிரியரான அவரின் மனைவி உட்பட மாணவர்கள் பலரும் தனிமைப்படுத்தலில் என்கின்ற இன்னொரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். காலி ஹபாதுவை பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். குறித்த தொற்றாளர் கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் பயிற்றுவிப்பாளராக பணிபுரிந்தவரே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். கொரோனா தொற்றுக்குள்ளானவரின் மனைவி ஒரு ஆசிரியை என்பதுடன் அவர் கோணபினுவல பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றி வருகின்றார். இதனை அடுத்து அந்த பாடசாலையில் அவருடன் தொடர்புகளை பேணிய பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியும் காணப்படுகிறது.
கொரோனா இரண்டாவது அலைக்கு அரசே முழு பொறுப்பு சஜித் பிரேமதாச விலாசல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் கொரோனா தொடர்பாக சொல்லியிருக்கின்ற கருத்தாக அது அமைந்திருக்கிறது. இரண்டாவது அலைக்கு அரசே பொறுப்பு என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கையில் கொரோனா இரண்டாவது அலை ஏற்படும் பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். அக்குரச பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, கொரோனா வைரஸ் தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் முன்கூட்டியே எச்சரித்திருந்தேன். ஆனால் அவசர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கொரோனா வந்த பின்னரே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது இரண்டாம் அலை உருவாகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தலை நடாத்தி 3/2 பெரும்பான்மையை பெறுவதே அரசின் நோக்கமாக இருக்கின்றது. எனவே வைரஸ் மீண்டும் சமூகத்தில் பரவும் பட்சத்தில் அதற்கான பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களே மிக அவதானம், உங்கள் பாதுகாப்பு உங்கள் கரங்களில், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அவை மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளிலே அந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் ஒரு சமூக தொற்று நோய். எனவே அந்த நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் மக்கள் ஒவ்வொருவரும் சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடித்து மிக அவதானமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ள கொரோனாவுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இவ்வாறு அறிவித்துள்ளார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க. இது தொடர்பில் உதயன் பத்திரிகையிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கொரோனாவினுடைய அடுத்த தாக்கம் கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்தே ஆரம்பமாகியுள்ளது. இந்த தொற்றை சமூகத்துக்குள் பரவ விடாமல் தடுக்கும் நடவடிக்கைகளில் சுகாதார பிரிவினரும் பாதுகாப்பு பிரிவினரும் முழு மூச்சுடன் செயற்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த தொற்றை சமூகத்துக்குள் பரவ விடாமல் இலகுவில் கட்டுப்படுத்தி விடலாம். கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்துக்கு கடந்த 3 வாரங்களுக்குள் கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் மற்றும் அங்கு கடமையாற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் ஆகியோரும் கட்டாய தனிமைப்படுத்தலில் ஈடுபட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை சுகாதார பிரிவினர் எடுத்திருக்கின்றனர். பொதுமக்கள் ஒவ்வொருவரும் வீடுகளிலிருந்து வெளியில் செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். இதை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை வெளியில் அனைவரும் சமூக இடைவெளியை பேண வேண்டும். கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் உடனே சுகாதார பிரிவினுடன் தொடர்பு கொண்டு வைத்தியசாலைகளுக்கு சென்று PCR பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். தற்போதைய ஆரம்பித்துள்ள கொரோனா தொற்று பரவலை விரைவில் கட்டுப்படுத்தி விடுவோம் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. ஆனாலும் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சமூகத்தில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்பட்டால் மட்டுமே குறிப்பிட்ட பிரதேசங்களை முடக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சமுத்தி அலுவலர்கள் தியேட்டருக்கு அழைப்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 600க்கும் மேற்பட்ட சமுத்தி அலுவலர்கள் அமைச்சர் ஒருவரால் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தியேட்டர் ஒன்றுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும், நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் அந்த அமைச்சரும் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் தாம் அழைக்கப்பட்டமை தேர்தல் பரப்புரைக்காக இருக்கலாம் என்று சமுத்தி அலுவலர்கள் சந்தேகம் விடுத்துள்ளனர். அலுவலர்களின் தனிப்பட்ட அலைபேசிகளுக்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டு இன்று காலை 10 மணியளவில் அமைச்சர் உங்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது என்று தெரிய வருகிறது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இராணுவத்திலிருந்து விலகியவரே வாழ்வெட்டு சம்பவ சூத்திரதாரி என்கிற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகஸ்தர் மீது நடாத்தப்பட்ட வாழ்வெட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் என்று கருதப்படும் இளைஞர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இளைஞர் இராணுவத்தில் பணியாற்றி விலகியவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் மல்லாகத்தைச் சேர்ந்த பொன்னம்பலம் பிரகாஷ் என்னும் சுற்றுச்சூழல் அதிகார சபை உத்தியோகஸ்தர் மீதே அண்மையில் தாக்குதல் நடாத்தப்பட்டது. அவர் வழமை போன்று கடந்த புதன்கிழமை காலை கடமைக்கு வந்த போது அவரை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வந்த 4 மாவட்ட செயலக வாயிலுக்கு அருகில் வழிமறித்து அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலில் கையில் வாழ்வெட்டு காயத்துக்கு இலக்கான உத்தியோகஸ்தர் பாதுகாப்பு தேடி மாவட்ட செயலகத்துக்குள் ஓடியுள்ளார். தாக்குதல்தாரிகள் இருவர் அவரை பின்தொடர்ந்து மாவட்ட செயலக வளாகத்தினுள் பூந்தும் தாக்குதல் நடத்தியதுடன் வேறொருவரின் மோட்டார் சைக்கிள் மீதும் தாக்குதல் நடாத்தி சேதமாக்கிவிட்டு தப்பி சென்றனர். தாக்குதலுக்கு இலக்கான உத்தியோகஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்.
இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரின் நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நீர்வேலி கரந்தாயில் உள்ள வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்டது. அந்த வீட்டில் நடாத்தப்பட்ட சோதனையில் கைக்குட்டு 1, வாள்கள் 3, மோட்டார் சைக்கிள்கள் 2, இராணுவ சீருடைகள், தேசிய அடையாள அட்டைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இளைஞர் ஒருவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். இவர் இராணுவத்தில் பணியாற்றி விலகியவர் என்று போலீசார் தெரிவித்தனர். அவர் நேற்று இரவு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதைவிட நாங்கள் மேலும் ஏனைய சிறு சிறு செய்திகள் இங்கே முன்பக்கங்களில் காணப்படுகிறது, அதை பார்க்கலாம். திருமணம் செய்யுமாறு தொந்தரவு, காதலன் உயிர் இழப்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. நாவந்துறை கொட்டடி பகுதியில் வசிக்கும் 27 வயதுடைய இளைஞர் தவறான முடிவெடுத்து நேற்று உயிர் இழந்திருக்கிறார். காதலி கொடுத்த எச்சரிப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி இளைஞன் கடந்த சில காலங்களுக்கு முன்னர் வவுனியாவில் உள்ள விடுதியொன்றில் பணிபுரிந்துள்ளார். அப்போது அங்கு கடமையாற்றிய பெண்ணுடன் காதல் வயப்பட்டார் என்று தெரிய வருகின்றது. கொரோனா பெருந்தொற்றை அடுத்து இளைஞன் யாழ்ப்பாணம் திரும்பியுள்ளார். அலைபேசியில் அவரது காதலி தன்னை திருமணம் செய்யுமாறு தொடர்ச்சியாக கேட்டு வந்துள்ளார். இதையடுத்து இளைஞன் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் ரப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்று அந்த தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. லாக்டவுன் அச்சத்தால் கடைகளில் மக்கள் கூட்டம் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. நாட்டில் நேற்று அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருந்த நிலையில் நேற்று வடக்கில் பல இடங்களில் மக்கள் பொருட்கள் வாங்க முண்டியடித்ததை காண முடிந்தது. நாடு மீண்டும் முடக்கப்படலாம் என்ற அச்சத்தாலேயே அவர்கள் பொருட்களை வாங்குவதற்கு முண்டி அடித்தனர். கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது மக்கள் பொருட்களை வாங்குவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். பொருட்களின் விலைகளும் அதிகரித்திருந்தன. நேற்று நாட்டில் பெருமளவு கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருந்தனர். வைரஸ் தொற்று சமூக தொற்றாக மாறும் அபாயமில்லை என்று அரசு அறிவித்துள்ள போதும் மக்கள் அச்சத்தால் பொருட்களை கொள்வனவு செய்ய முண்டியடித்ததை காண முடிந்தது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கந்தக்காடு பணியாளருக்கும் பிள்ளைகளுக்கும் கொரோனா, 70 சிறுவர்கள் உட்பட 300 பேர் தனிமைப்படுத்தலில் என்கின்ற ஒரு செய்தி. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் பணியாற்றும் ஆலோசகர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது புரிதொரு ஆலோசகருக்கும் அவரது பிள்ளைகள் 2 கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதையடுத்து 70 சிறுவர்கள் உட்பட 300 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மகியங்கனை ராஜாங்கனையைச் சேர்ந்தவர்களுக்கே கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என இராணுவ தளபதி லெப் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றுள்ள 2 பிள்ளைகளில் மூத்த மகளான 11 வயதுடையவரே கல்வி பயின்ற, அதாவது மூத்த மகளான 11 வயதுடையவருடன் கல்வி பயின்ற 70 பிள்ளைகள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என்று தெரிய வருவதாக அந்த செய்தி. இராணுவமயமாக்கல் நிலை இலங்கையில் தொடர்கின்றது. ஐநாவின் விசேட அறிக்கையாளர் கவலை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இராணுவமயமாக்கல் தொடர்கின்றது. இந்த படுமோசமான நிலைமை மிகவும் கவலை அளிக்கிறது. இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஐநாவின் விசேட அறிக்கையாளர் கிளமெண்ட் ஜலோசோசியூலே. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கைக்கான எனது பயணம் இடம்பெற்ற 1 வருடத்தின் பின்னரும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற 6 மாத காலத்துக்கு பின்னரும் நான் பயணம் மேற்கொண்ட வேளை பார்த்த சூழலமைவு தற்போது மாற்றம் அடைந்துள்ளது. இது குறித்து நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன். இலங்கையின் எதிர்காலம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளேன். நான் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த வேளை அரசு சார்பற்ற அமைப்புகளின் செயலகம் பாதுகாப்பு அமைச்சின் கட்டுப்பாட்டிலிருந்து வேறு அமைச்சுக்கு மாற்றப்பட்டிருந்தது. எனினும் கடந்த வருடம் டிசம்பர் 10ஆம் தேதி அரசு சார்பற்ற அமைப்புகளின் செயலகம் மீண்டும் பாதுகாப்பு அமைச்சின் வசம் சென்றுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கான செயலகத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத அரசு சார்பற்ற அமைப்புகளை சட்டவிரோதமானவை என பாதுகாப்பு அமைச்சு அறிவிக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த வருடம் பிப்ரவரியில் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான இடம் ஒன்று உருவாக்கப்பட்டதுடன் இதுவே ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான இடமாக அறிவிக்கப்பட்டது. ஏனைய இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும் நாளாந்த வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுவதை குறைப்பது ஆகிய காரணங்களை காட்டி சில தரப்பினர் இதனை
வரவேற்றிருக்கலாம். ஆனால் அமைதியாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக அரசையும் பொதுமக்களையும் ஈர்ப்பதற்காக பொது இடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சுக்கள், சகிப்புத்தன்மை, பரந்த மனப்பான்மை போன்றன உருவாகின்றன. ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்ற அடிப்படையிலே அவற்றை கட்டுப்படுத்துவது ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான நோக்கத்துக்கு முரண் ஆனது. இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் சிவில் சமூக பிரதிநிதிகளை கண்காணிப்பது, துன்புறுத்துவது, விசாரிப்பது, அச்சுறுத்துவது அதிகரித்துள்ளன என்று எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடருக்கு சென்று திரும்பிய சிவில் சமூக பிரதிநிதிகளை பழிவாங்கப்படும் நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இலங்கைக்கு கடந்த வருடம் நான் விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜனநாயக மயப்படுத்தல், நல்லாட்சிக்கு போருக்கு பிந்தைய நல்லிணக்கம், நிலைமாறு கால நீதி தொடர்பில் சில முக்கிய விடயங்கள் சாதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய ஆட்சியில் இந்த விடயங்கள் தொடர்பில் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இலங்கையில் முன்னேற்றம் காணப்படவில்லை. சில பகுதிகள் தொடர்ந்தும் இராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளன. இது மக்களின் சுதந்திர நடமாட்டத்துக்கு தடையாக உள்ளது என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. புத்தளத்தில் பலருக்கு கொரோனா அறிகுறி என்ற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி உதயன் பத்திரிகையினுடைய முன் பக்கத்திலே, புத்தளம் மாவட்ட சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் புத்தளம் மாவட்ட பிரதி சுகார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் தினுசா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்துக்கு உட்பட்ட நாத்தாண்டியா, ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் பெல்லம் ஆகிய இடங்களிலேயே கொரோனா தொற்றுடன் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று அறிகுறிகளுடன் அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்புடைய 50 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் சிலர் தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி. அது உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகள். வலம்புரியினுடைய செய்திகளை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தி, கந்தக்காடு கொரோனா எதிரொலி, 9 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தப்பி சென்ற 2 கைது. கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் ஏற்பட்ட கொரோனா தொற்று பரவலை அடுத்து அங்கு இருந்தவர்களுடன் தொடர்புகளை பேணிய மேலும் 9 கொரோனா தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து நேற்று மாத்திரம் நாட்டில் 14 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு இனம் காணப்பட்டவர்களில் வெலிக்கந்தையைச் சேர்ந்த 2 தொற்றாளர்களும், ராஜாங்கனையைச் சேர்ந்த 5 தொற்றாளர்களும், ஹபராதுவையைச் சேர்ந்த 1 தொற்றாளரும், லங்காபுரவைச் சேர்ந்த 1 தொற்றாளரும் அடங்குவதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய 4 தொற்றாளர்களும், குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 1 அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொரோனா வைரஸ் தொற்றாளரின் மொத்த எண்ணிக்கை 2468 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளான 1980 பேர் குணமடைந்து வீடும் திரும்பியிருக்கின்றனர். கொரோனா தொற்று நோயாளர்களில் 477 பேர் தொடர்ந்தும் நாடு முழுவதும் உள்ள கொரோனாவுக்கான சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை 65 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளான 11 பேர் உயிர் இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து தப்பி சென்ற சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா 2வது அலையால் நாட்டுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. அதாவது நாட்டில் 2வது அலை கொரோனா தொற்று நோய் பரவலால் கடுமையான ஆபத்து இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதேபோன்று கந்தக்காடு இராணுவ அதிகாரிக்கும் பிள்ளைகளுக்கும் கொரோனா, 70 சிறுவர்கள் உட்பட 300 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. நாடு முடங்கும் அச்சத்தால் வடக்கில் கடைகளில் முண்டியடித்த மக்கள், அதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். மக்கள் கொரோனாவின் காரணமாக மீண்டும் ஒரு ஊரடங்கு சட்டம் பெறலாம் அல்லது அவ்வாறான ஒரு சந்தேகத்தில் எந்தவித ஒரு அறிவிப்புமின்றி அவர்கள் கடைகளிலே முண்டியடித்து பொருட்களை வாங்கிய ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது நேற்றைய தினம். அதுரமான செய்தி. ஆகவே மக்களுடைய நாடு முடங்கும் அச்சத்தால் வடக்கில் கடைகளில் முண்டியடித்த மக்கள் என்கிற தலைப்பில் அந்த செய்தி. தம்பசிட்டியில் வயோதிபரின் சடலம் மீட்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். கிணறு ஒன்றில் இருந்து வயோதிப மாது ஒருவரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் தம்பசிட்டி பருத்தித்துறையைச் சேர்ந்த தங்கம்மா, வயது 90 என்பவர் ஆவார். வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்ற நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வயோதிப மாதுவை காணாத நிலையில் தேடிய போது கிணற்றில் சடலம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
சம்பவத்துக்கு சென்ற பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராசா விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பருத்தித்துறை போலீசாருக்கு கோரிக்கை விடுத்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. 3 கோப்பாய் போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். யாழ் மாவட்டத்தில் உள்ள கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 3 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் நேற்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பில் மேலும் தெரியவதாவது, கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அண்மையில் வெலிக்கடை சிறையில் இருந்து விடுதலையாகி சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அவருடன் வெலிக்கடை சிறையில் இருந்த சந்தேக நபருக்கு கொரோனா தொற்று உறுதி ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து வந்த குறித்த நபர் மீண்டும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவர் அனுப்பி வைக்கப்பட்ட நபரை ஏற்றிச் சென்ற கோப்பாய் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 3 உத்தியோகஸ்தர்களை இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து வடமராட்சிக்கு கஞ்சா கடத்தி வந்தவர் ஜாலில் தலைமறைவு, கொரோனா அச்சத்தால் தேடுதல் தீவிரம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்தியாவிலிருந்து கஞ்சா போதைப் பொருளை கடத்தி வந்த வடமராட்சியைச் சேர்ந்த படகு உரிமையாளர் ஜாலில் தலைமறைவாகியுள்ள நிலையில் சிறப்பு அதிரடிப்படையினரால் அவர் தேடப்பட்டு வருவதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக படகு உரிமையாளரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் முன்னெடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி உடுத்துறை கடற்கரையில் நேற்று காலை கஞ்சா பொதிகள் 2 கடற்படையினரால் மீட்கப்பட்டன. எனினும் அதனை கடத்தி வந்தவர்கள் எவரும் காணப்படவில்லை. அந்த பொதிகளை இந்தியாவிலிருந்து எடுத்து வந்த படகும் மீட்கப்பட்டது. எனினும் படகின் உரிமையாளர் தலைமறைவாகியுள்ளார். கஞ்சா பொதிகள் 2லும் 50 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருட்கள் காணப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவல் இந்தியாவில் தீவிர நிலையை எட்டியுள்ளது. அதனால் அங்கிருந்து கஞ்சா பொதியை யாழ்ப்பாணத்துக்கு கடத்தி வருவோரால் கொரோனா பரவல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நிலையிலேயே படகு உரிமையாளரை கைது செய்யும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தேவை என்று சிறப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் என்கிற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. வேட்பாளர்களின் பெயர் இலக்கங்களுடன் ஆடை அணிந்தால் நடவடிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேட்பாளர்களின் பெயர் இலக்கங்கள் சின்னங்கள் பதிக்கப்பட்ட ஆடைகளை அணியும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடமான மேலதிகமான தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவ்வாறு ஆடைகளை அணிவது தேர்தல் சட்டங்களை மீறுவதாகும் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன் இலங்கையில் நிலைமை மோசம், ஐநா கவலை, அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு செய்தியாகவும் அமைந்திருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் காலை கதிர் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்லாம். பலம்புரியுடைய செய்திகளை அடுத்து, போர்க்குற்றங்கள் நடக்கவே இல்லை, ராஜபக்சக்களின் சகா சரத் வீரசேகர கூறுகின்றார் என்ற தலைப்பில் காலை கதிர் தன்னுடைய பிரதான செய்தியை இங்கே திட்டியிருக்கின்றது. போர்க்குற்றங்கள் நடக்கவே இல்லை, ராஜபக்சக்களின் சகா சரத் வீரசேகர கூறுகிறார் என்கின்ற செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதுதான் இன்றைய பிரதான செய்தி. இறுதிப்போரில் மனித உரிமை மீறல்களும் போர்க்குற்றங்களும் நடக்கவே இல்லை. இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை ஆகும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ரியர் அட்மிரல் ஷரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். அரசமைப்பின் 13ஆம் திருத்த சட்டம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு ஆகியன தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன என்பதை அடிப்படையாக கொண்டே ஜெனீவாவில் 30 யோசனை முன்வைக்கப்பட்டது. போர்க்குற்றம், மனித உரிமை மீறல் உட்பட இலங்கைக்கு எதிராக 8 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவை போலியானவை ஆகும். குறிப்பாக போரின் இறுதி காலகட்டத்தில் வடக்கு திட்டமிட்ட அடிப்படையில் உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை. அதாவது வடக்குக்கு திட்டமிட்ட அடிப்படையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படவில்லை, நிறுத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் அதில் உள்ளடங்குகின்றது. இது அப்பட்டமான பொய்யாகும். 3 மாதங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தன என்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசு அதிபராக இருந்த இமெல்டா சுகுமார் கூறியிருந்தார். அதற்கு சாட்சியும் இருந்தது. ஆனால் குற்றச்சாட்டுக்களை ஏற்கும் வகையில் மங்கள சமரவீர ஜெனீவாவில் செயற்பட்டார். பரணகம குழுவுக்கு சர்வதேச போர்க்குற்ற நிபுணர்கள் 6 அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தனர். நாம் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை என எழுதியிருந்தனர். இப்படியான அறிக்கைகள் இருந்தும் ஜெனீவாவில் போர்க்குற்றங்களை ஏற்கும் வகையில் மங்கள சமரவீர இணை அனுசரணை வழங்கினார்.
இதனால் தான் இலங்கைக்கு சார்பாக செயற்படும் நாடுகளுக்கு கூட மௌனம் காக்க வேண்டிய ஏற்பட்டது. நாம் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை. அதேவேளை நாடு மீது துளியளவு பற்றி இருப்பவர்கள் கூட 13ஆம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கூற மாட்டார்கள். கடந்த 2500 வருடங்களில் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பதற்காக எமது மூதாதையர்கள் உயிர் தியாகம் கூட செய்திருக்கின்றார்கள். 13 என்பது எமக்கு இந்தியாவால் பலவந்தமாக திணிக்கப்பட்டதொன்றாகும். இதன் மூலம் நாடு கிட்டத்தட்ட சமஷ்டிக்குட்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியிடம் நிறைவேற்று அதிகாரம் இருப்பதாலேயே சமஷ்டி முறைமை உருவாவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 13 பிரகாரம் காணி அதிகாரம் முதலமைச்சரின் கீழ்தான் பெறும். தொல்லியல் விடயதானங்களும் அவரின் கீழ் வந்துவிடும். அதேபோல் பிரதி பொலிஸ்மா அதிபரும் முதல்வரின் கீழ் வந்து விடுவார். அப்படியானால் 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் சமஷ்டி முறைமை உருவாகிவிடும். அதனால் 13 நிச்சயம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அது வெள்ளை யானை என்பது உறுதியாகிவிட்டது. நாட்டு மக்கள் எமக்கு நிச்சயம் 3/2 பெரும்பான்மை பலத்தை வழங்குவார்கள் என நம்புகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் எமது கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். 19, 13 ஆகிய விடயங்களை திருத்தி அமைப்பதற்கே எமக்கு 3/2 பலம் தேவை. அவ்வாறு கிடைக்கும் பலத்தை ஜனாதிபதி ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டார் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. கேப்பாபிலவில் விடுவிக்கப்பட்ட 50 ஏக்கரை மீள ஆக்கிரமிக்க தயாராகிறது இராணுவம் என்கின்ற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி. முல்லைத்தீவு கேப்பாபிலவு சூரிபுரம் பகுதியில் 2017ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட காணியில் இருந்து பொதுமக்களை மீண்டும் வெளியேறுமாறு கருத்துரை பெற்ற பிரதேச செயலாளர் ஊடாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு கேப்பாபிலவு சூரியபுரம் பகுதியில் 1990ஆம் ஆண்டில் இருந்து மக்களினால் குடியிருப்பதாகவும் விவசாய நிலமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 50 ஏக்கர் காணியில் இருந்த மக்களையே தற்போது அங்கிருந்து வெளியேறுமாறு கருத்துரை பெற்ற பிரதேச செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். இவ்வாறு 19க்கும் மேற்பட்டவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் சுமார் 2 ஏக்கர் காணிகள் காணப்படுவதோடு பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடப்பட்ட தென்னை மரங்கள், நிலைக்கடலை செடிகள், மரமுந்திரிகை உள்ளிட்ட பயன்திரு தாவரங்களும் குறித்த காணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 12 கிணறுகளும் குறித்த காணியில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இந்த காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் நடாத்தி 2017ஆம் ஆண்டில் இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னர் இந்த காணிகளில் இருந்து மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான நில அளவை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நில அளவை திணைக்களத்தினர் நேற்று முன்தினம் வருகை தந்திருந்தமையோடு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடியிருந்தமை அடுத்து தமது நில அளவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. கொரோனாவை ஒழிக்க அரசுக்கு உதவ வேண்டும், மக்களிடம் மஹிந்த கோரிக்கை. கொரோனா வைரஸ் தொற்று நோயை ஒழிப்பதற்காக அரசு முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்துக்கு உதவுவதற்காக அனைவரும் கட்டாயம் சுகாதார பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். களுத்துறை மில்லேனிய பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு உரையாற்றுகின்ற போது தெரிவித்திருக்கின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிலர் குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொரோனா வைரஸ் தொற்று நோய் சம்பந்தமாக பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மக்கள் இது சம்பந்தமாக அவதானத்துடன் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் பரவியுள்ள கொரோனா வைரஸ் தொற்று நோயை அரசு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளது. எதிர்காலத்திலும் அரசு இது தொடர்பாக அவதானத்துடன் இருந்து தொற்று நோயை கட்டுப்படுத்த அனைத்து பலத்தையும் பயன்படுத்தும். தொற்று நோய் முடிவுக்கு வந்துவிட்டது என்று கருதாமல் அனைவரும் கவனமாக சுகாதார பழக்கங்களை சரியாக பின்பற்ற வேண்டியுள்ளது. இப்படியான நிலைமையில் கூட நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசால் மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி 2 அணிகளாக பிளவுபட்டுள்ளதன் காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வெற்றி உறுதியானது என்பதை காணக்கூடியதாக உள்ளது. எப்படியான தடைகள் வந்தாலும் நாட்டை இலக்கு நோக்கிய அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசின் காலத்தில் நடந்தது போல் அரசியல் பழிவாங்கல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாது. எனினும் தகுதி தராதரமின்றி குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் சில செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. வடக்கு மாகாணத்துக்கு நாளை வருகிறார் மஹிந்த தேசப்பிரிய என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி.
வடக்கு மாகாணத்துக்கு நாளை வருகை தரும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய 5 மாவட்டத்துக்கும் பயணித்து மாவட்ட நிலைமைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் விசேட சந்திப்பில் ஈடுபட இருக்கின்றார். வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்துக்கு முதலில் பயணிக்கும் தேசப்பிரிய அங்கு விசேட சந்திப்பொன்றை மாவட்ட செயலாளர் தலைமையில் மேற்கொள்கின்றார். அதன் பின்பு வவுனியா மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் இடம்பெறும் சந்திப்பை அடுத்து போலீசாருடனும் ஒரு சந்திப்பை நடத்துகின்றார். இதனை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அவர் பயணிக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் சந்திப்புகளை நிறைவு செய்து கிளிநொச்சி மாவட்டத்தின் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்த பின்பே யாழ்ப்பாணம் வருகை தருவதனால் நேரம் போதாதமை ஏற்பட்டால் அவர் நாளை செவ்வாய்க்கிழமை தங்கி நிற்பார் என தெரிவிக்கப்படுவதோடு மாவட்டத்தில் போலீசாரையும் சந்தித்து மாவட்டத்தில் எழும் முறைப்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து வந்த 2 பேரும் கூட்டி வந்த 2 மீனவர்களும் கடலில் கைது. இந்தியாவில் அகதி முகாமிலிருந்து தப்பி வந்த 2 அவர்களை படகில் அழைத்து வந்த 2 நால்வரை காங்கிரஸ்துறை போலீசார் கடற்பரப்பில் வைத்து கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள் என்று இங்கே ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2468 அதிகரித்தது கொரோனா தொற்று. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 14 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்களில் வெலிக்கந்தியைச் சேர்ந்த 2 தொற்றாளர்களும் ராஜாங்கனையைச் சேர்ந்த 5 தொற்றாளர்களும் ஹபராதுவைச் சேர்ந்த 1 தொற்றாளரும் லங்காபுரவைச் சேர்ந்த 1 தொற்றாளரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய 4 தொற்றாளர்களும் குவைத்திலிருந்து நாடு திரும்பிய ஒருவரும் அடங்குகின்றனர் என அரசு தகவல் திணைக்களம் இங்கே குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் ஒருவருக்கு காலில் மேலும் ஒருவர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரும் கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் ஆலோசகராக செய்யப்பட்டுள்ளார். தற்போது இலங்கையில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2468 அதிகரித்துள்ளது என்றும் காலி கபரதுவ பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 35 வயதான இவர் தற்போது ஐடிஎச் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் என்றும் காலை கதிருடைய செய்திகள் அமைந்திருக்கின்றன. அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரினுடைய செய்திகளுக்கு செல்லாம். தினக்குரல் பத்திரினுடைய பிரதான செய்தியாக இலங்கையை உலுக்கும் கொரோனா பரவல், கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமின் ஆலோசகர் 2 பிள்ளைகளுக்கும் கொரோனா தொற்று, 70 மாணவர்கள் உட்பட 300 பேர் தனிமைப்படுத்தலில் என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது நாங்கள் ஏற்கனவே விரிவாக மற்ற பத்திரிகைகளில் பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. சமூக பரவலை தடுக்க துரிதமான நடவடிக்கை, சுகாதார அமைச்சர் பவித்ரா. கந்தக்காடு புனர்வாழ்வு முகாம்களில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சமூகத்தில் கொரோனா பரவாமல் தடுக்க அரசாங்கம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதேபோன்று ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்த்த செய்தி, இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களில் உயர்வு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கிழக்கு சேலனிக்கு எதிராக போலீசாரின் தடையை மீறி சத்தியாகிரக போராட்டம். அதாவது போலீசாரின் தடையை மீறி கிழக்கு மாகாணத்திலே, அதாவது கிழக்கு சேலனிக்கு எதிராக ஒரு போராட்டம். கிழக்கு மாகாண தொல்பொருள் செயலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டக்களப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சத்தியாகிரக போராட்டத்தை தடுத்து நிறுத்த போலீசார் முயன்ற போது போராட்டம் செங்கலடியில் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் தொடர்பான இந்த விடயம் தொடர்பாகவும் அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளிக்கடை சிறைக்குள் மீண்டும் கொரோனா என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. போலீசாரின் தடையை மீறி சத்தியாகிரக போராட்டம் என்கிற தலைப்பில் இந்த செயலணியினுடைய நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பால் நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற இருந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு எதிராக மட்டக்களப்பு போலீசார் நீதிமன்றில் தடை உத்தரவு ஒன்றினை பெற்ற நிலையில் போராட்டங்கள் செங்கலடியில் நடைபெற்றது என்றும், எனினும் நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த சத்தியாகிரக போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது. நாடு மீண்டும் முற்றாக முடக்கப்படுமா என்கின்ற கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. கட்டமிடப்பட்டு கொரோனா தொற்று பரவல் சமூகத்திற்குள் பரவாதமையினால் நாட்டை முற்றாக முடக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை என பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் நாட்டை முடக்குவது குறித்து ஊடகவியலாளர்களினால் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது,
கொரோனா தொற்று சமூகத்துக்குள் பரவாதமையினால் நாட்டை முடக்கு நிலை தேவையில்லை என்பதோடு முடக்கும் எண்ணமும் இல்லை. எவ்வாறாயினும் முகமூடி அணிவது, சமூக இடைவெளி மற்றும் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல் போன்ற சுகாதார அதிகாரிகள் பிறப்பிக்கும் சுகாதார வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இதேவழி சமூக பரவல் இல்லை என்றாலும் நாட்டில் கொரோனா தொற்று அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்கிறது. அத்தோடு உலக சுகாதார நிறுவனத்தின் புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் கொரோனா மரண வீதம் 0.05 வீதத்தில் இருக்கின்றமையினால் நாட்டில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. ஆனால் மக்கள் தற்போது சுகாதார வழிகாட்டுதல்களை புறக்கணித்து செயற்படுகின்றமையினால் பாரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த தொற்று நோயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முன்னர் வழங்கியது போலவே மக்கள் முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்றார் என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் இங்கே முன்பக்கத்திலே உள்ள முக்கிய செய்தி. கந்தக்காடு புனர்வாழ்வு முகாம் கொரோனா தொடர்பு தடமாறிய களமிறங்கியது புலனாய்வு என்று இங்கே அந்த செய்தி ஒன்ற முன்பக்கத்திலே தினக்குரலே. கந்தக்காடு புனர்வாழ்வு முகாம் கொரோனா தொடர்பு தடமறிய களமிறங்கியது புலனாய்வு. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் நாட்டின் பல சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான பாரிய நடவடிக்கையை இராணுவத்தினரும் தேசிய புலனாய்வு பிரிவினரும் ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் மேலும் பலர் தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் இரண்டாவது சுற்று கொரோனாவை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இது இடம்பெறுகின்றது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் உள்ளவர்களை பார்ப்பதற்காக புனர்வாழ்வு நிலையத்துக்கு சமீப நாட்களில் சென்றவர்களை கண்டுபிடிப்பதற்கான 24 மணி நேர தொடர்பு தடமறிதல் நடவடிக்கை இடம்பெறுகின்றது என்றும் இதேபோன்று புனர்வாழ்வு நிலையத்தின் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அபாய வலயங்களான கொழும்பு வடக்கு மத்தி PCR பரிசோதனை முன்னெடுப்பு. நாட்டில் ஒரே நாளில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்து கொழும்பில் சில பகுதிகள் அபாய வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டு எழுந்தமானமான முறையில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கூட்டமைப்பிற்கு அமைச்சு பதவி பேரம் பேச பலம் கோரும் சுமந்திரன் என்கிற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது. அதாவது கூட்டமைப்பிற்கு அமைச்சு பதவி பேரம் பேச பலம் கோரும் சுமந்திரன். புதிய ஆட்சியில் அமைச்சரவையில் சேர்வதாக இருந்தாலும் எந்த அமைச்சுக்கள், எத்தனை அமைச்சுக்கள், என்னவிதமான அதிகாரங்கள் என்பவற்றினை பேரம் பேச எமக்கு பலம் இருக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு ஒன்றினை பேச்சின் மூலம் பெறுவதற்கு எமது பேரம் பேசும் சக்தி தடையாக இருக்கும் என்ற காரணத்தினால் கடந்த ஆட்சியில் அமைச்சரவையில் சேரவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வடமராட்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் அபிவிருத்திக்காக செயற்பட வேண்டும் என்பதற்கு தான் இணங்குவதாகவும் கூறினார். ஆனால் அரசியல் தீர்வு ஒன்று எப்பொழுது வரும் என கூற முடியாது என்றும் ஜனநாயக சூழலில் காத்திருந்து பேச்சு மூலம் பெற முடியும் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்குக்கான மற்றும் பொருளாதார நிறுவனம் ஒன்றை ஏற்படுத்தும் முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் பாரம்பரிய தொழில்களை நவீனமயப்படுத்தல், புதிய தொழில்நுட்ப ரீதியில் நவீன உலகில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் கூறினார். அரசியல் உரித்துக்களை பெற வேண்டும் என்றும் அவ்வாறு உரித்துக்களை பெற்று பொருளாதார விடயங்களை நாமே கையாளலாம் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்றும் சுமந்திரன் கூறினார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு, மொரட்டுவையில் பதற்றம் என்கின்ற தலைப்பில் உட்பக்கத்திலே வலம்புரியில் ஒரு செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகிறது. மொரட்டுவ லுணாவ பகுதியில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் 39 வயதான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அங்குலான போலீசார் 3 திடீர் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது ஆட்டோ ஒன்றை சோதனைக்குட்படுத்திய போது அதில் இருந்தவர்களுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முரண்பாடாக மாறிய நிலையில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போதே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து போலீஸ் அதிகாரிகளை அப்பிரதேச மக்கள் சுற்றி வளைத்துள்ளதை அடுத்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை அடுத்து அப்பிரதேசத்தில் விசிற அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்கிற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கொரோனா தொற்றாளர் 170 பேருக்கு முடி திருத்தினார் என்கிற தலைப்பில் ஒரு உட்பக்க செய்தி விளம்பரியிலே
நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட 300 கொரோனா தொற்றாளர்களில் வெலிக்கடை சிறை கைதி ஒருவரும் உள்ளடங்குகிறார். வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அடையாளம் காணப்பட்ட இரண்டாவது கைதி இவர். சிறைச்சாலையில் முடிதிருத்தும் பணியில் இவர் ஈடுபட்டிருந்தார். அண்மை நாட்களில் இவரிடம் சுமார் 170 சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் கைதிகள் தலைமுடி திருத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரிடமும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. போதைப்பொருள் தொடர்பில் கைதான அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விமல் வலியுறுத்து. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். நாவல பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. உயர்தர பரீட்சை பிற்போடல் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதி. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை அக்டோபரில் நடாத்துமாறு சில மாணவிகள் முன்வைத்த கோரிக்கையை கல்வி அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். உடனுவர தவுலுகல அலபால விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேற்கண்டவாறு உறுதி அளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதில் தேயிலை கைத்தொழிலை பாதுகாக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். தோட்டப்பகுதி பிள்ளைகளுக்கு நாவலப்பட்டியில் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றையும் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றையும் பெற்றுத்தருமாறும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்து ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ் போதனாவில் வீதி விபத்துகளால் கடந்த வாரத்தில் மாத்திரம் 11 பேர் பலி. கடந்த ஒரு வார காலத்தில் வீதி விபத்துகளால் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் கடந்த ஒரு மாத கால பகுதியில் மாத்திரம் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழப்புகளில் அதிகளவான உயிரிழப்புகள் வீதி விபத்துகளால் இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பலாலி முகாமிலிருந்து 100 பேர் வெளியேறினர். யாழ்ப்பாணம் பலாலி விமானப்படை முகாமில் அமைந்துள்ள கோவிட்-19 பரிசோதனை தடுப்பு தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்து 100 பேர் நேற்று விடுவிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கு நாட்டவர்களான இவர்கள் குறித்த முகாமிற்கு அழைத்து பெறப்பட்டதுடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு கோவிட்-19 தொற்று உள்ளதா என்ற பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு தொற்று நோய் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் தமது வதிவிடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 100 பேர் நேற்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சாவச்சேரி பகுதியில் விபத்து, 2 படுகாயம். சாவச்சேரி டச் வீதி சந்தியில் நேற்று சனிக்கிழமை காலை துவிச்சக்கர வண்டியுடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். துவிச்சக்கர வண்டியில் பயணித்த மரவன்புலோ பகுதியைச் சேர்ந்த 60 வயதான முதியவரே படுகாயமடைந்த நிலையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முச்சக்கர வண்டி சாரதி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவச்சேரி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. சம்பிக்கவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரணவக்கு மற்றும் முன்னாள் வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக சட்டம் அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜக்கரிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தின் போது முறையற்ற விதத்தில் செயற்பட்டமை மற்றும் நபர் ஒருவரை காயத்துக்குள்ளாக்கியமை தொடர்பாக குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக வெலிக்கடை போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் அத்தியட்சகர் சுதத் அஷ்டமல நீதிமன்றம் முன்னிலையானதை தொடர்ந்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி பிணையிலே விடுவிக்கப்பட்டார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதேவேளை குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாட்டாளி சம்பிக்கரணவக்க கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. வடக்கு மக்களின் வாக்குகளை பெற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எவ்வித தார்மீக உரிமையும் கிடையாது. பிரதமர் மஹிந்த சாடல். வடக்கு மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தார்மீக உரிமை கிடையாது. நல்லாட்சி அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை. 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எமது ஆட்சியிலே அபிவிருத்தி பணிகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டன என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார்.
களுத்துறை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் நாட்டில் ஏற்பட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசாங்கத்தினால் மாத்திரமே தீர்வை வழங்க முடியும். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பொது தேர்தலுக்கு செல்வதற்கு தீர்மானித்தோம். அரசியலமைப்பின் 19ஆம் திருத்தம் காரணமாக ஜனாதிபதி தனக்கான அரசாங்கத்தை தெரிவு செய்ய முடியாத நிலை தோற்றம் பெற்றது. பாராளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடாத்த ஜனாதிபதி தேதி குறித்து ஒதுக்கினார். சர்வதேச மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் காரணமாக பொதுத் தேர்தலை உரிய காலத்தில் நடாத்த முடியவில்லை. மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுத் தேர்தலை பிற்போட்டது. மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீளக்கட்டி எழுப்பவும் சவால்களுக்கு மத்தியில் பல தீர்மானங்களை அரசாங்கம் எடுத்தது. 30 வருட யுத்த கால போதியை கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எமது அரசாங்கம் முன்னெடுத்த அபிவிருத்தி பணிகள் முழுமையாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. அப்பிரதேச மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கம் தீர்வை வழங்கவில்லை. ஆகவே வடக்கு மக்களிடம் வாக்கு கேட்பதற்கு கூட்டமைப்புக்கு தார்மீக உரிமை கிடையாது என அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. போதைப்பொருள் வர்த்தகம் குறித்து தகவல் வழங்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை. கிராமப்புறங்களில் இடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகம் குறித்து தகவல் வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மாத்தளை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கான மக்கள் சந்திப்புகளில் பங்கேற்றார். பொதுமக்களுடன் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்ட ஜனாதிபதியிடம் நாட்டில் காணப்படும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை ஒழிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கிராமப்புறங்களில் இருந்து போதைப் பொருளை ஒழிக்க அங்கு இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக அறிய தருமாறும் வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பெரிய வெங்காய பயிற்சியாளர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறுவடை காலத்தில் வெங்காய இறக்குமதிக்கு தடை விதித்து உள்ளூர் விவசாயிகளின் உற்பத்தியை உயர்ந்தபட்ச விலை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பிரித்தானியாவிலிருந்து 234 பேர் நாட்டுக்கு கோவிட்-19 உலகளாவிய தொற்று நோயால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு வர முடியாமல் பிரித்தானியாவில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் 234 பேர் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தனர். இவ்விமான பயணிகள் அனைவரும் இலங்கை விமானப்படையினரால் தொற்று நீக்கம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தனிமைப்படுத்தலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இயக்கச்சி படைமுகாமிலிருந்து 71 பெண்கள் வீடுகளுக்கு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இயக்கச்சி படைமுகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 71 பெண்கள் அவர்களின் வீடுகளுக்கு நேற்று சனிக்கிழமை அனுப்பி வைக்கப்பட்டனர். லெபனானுக்கு பணிப்பெண்களாக சென்றிருந்த இவர்கள் நாட்டுக்கண்மையில் அழைத்து வரப்பட்டிருந்தனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்கள் இயக்கச்சி 55வது படைப்பிரிவில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கடந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டலுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் அதற்கான சான்றிதழை யாழ் மாவட்ட கட்டளை தளபதி ருவான் வணிகசூரிய அவர்களுக்கு வழங்கி வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தேர்தல் ஒத்திகை. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று மாதிரி வாக்களிப்பு இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தேர்தல்கள் அலுவலக வளாகத்தில் குறித்த மாதிரி வாக்களிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்பது எப்படி என்பது தொடர்பான செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட செயலக மற்றும் பிரதேச ஊழியர்களும் மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், தேர்தல் உத்தியோகஸ்தர்கள், போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தேர்தல் கடமைகளுக்கு சுகாதார கல்வித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தொடர்பான கலந்துரையாடல். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சுகாதார தரப்பினர் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. தேர்தலாட்சி உத்தியோகஸ்தரும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருமான கானா மகேஷன் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடல்களில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மான பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி எஸ் முரளிதரன், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் ஈனா அமல்ராஜ், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆவன தேவநேசன், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஈனா இளங்கோவன், மாகாண வலய கல்வி பணிப்பாளர்கள், மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும்
மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் வாக்களிக்கும் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களாக பெரும்பாலும் பாடசாலைகளை காணப்படுவதால் அந்நிலையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள், பாடசாலைகளை தொற்று நீக்கி அளித்தல் மற்றும் அலுவலர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் கடமைகளுக்காக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் 1/8/2020 அன்று கையேற்கப்பட்டு மீண்டும் 6/8/2020 அன்று மீள குறித்த பாடசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வாக்கெடுப்பு நிலையங்களிலுள்ள வாக்கெண்ணும் நிலையங்களிலும் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்றும் அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. துப்பாக்கி ரவைகள் மீட்பு. நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஞானசாரியார் வேருண்டை இந்து மயானத்தில் உள்ள பொதுக்கிணற்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி ரவைகள் 3 மீட்கப்பட்டன. கிணற்றை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்ட போது குறித்த ரவைகள் காணப்பட்டன என்றும் இதனையடுத்து உடனடியாக நெல்லியடி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. குறித்த இடத்துக்கு சென்ற போலீசார் துப்பாக்கி ரவைகளை மீட்டதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகாரத்துக்கு வர முன்னதாகவே வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன், ரணில் பெருமிதம். மின்சார கட்டணத்துக்கு எமது அரசாங்கத்தில் நிவாரணம் ஒன்றை பெற்றுக் கொடுப்போம் என்று அண்மையில் நான் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு சலுகைகளை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது என சுட்டிக்காட்டிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் அதிகாரத்துக்கு வர முன்னதாகவே வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்துள்ளேன் என்றும் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வினை பெற்றுத் தருவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் உலக சந்தையின் எரிபொருள் விலைக்கு அமைவாகவே மின்சார கட்டணம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று எரிபொருள் விலை உலக சந்தையில் 50% வரை குறைவடைந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு இருக்க அந்த நிவாரணத்தையே நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் என்றும் இந்த நிலையிலே அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இந்த செய்தி முக்கிய செய்திகளாக உட்பக்கத்தில் இடம் பிடித்திருந்தன. இந்த செய்திகளுடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.